நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வருவோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம். இந்த சிவகாமியின் சபதம் பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, போன அத்தியாயத்துல ஆயன சிற்பி அவருடைய மகளான நம்முடைய சிவகாமியுடைய கதையை பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்துல ஆயன சிற்பி அப்படின்ற அத்தியாயத்தை தான் இதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிவகாமி 3 நாளுக்கு அப்புறம் இந்த நடனத்தை ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்றது தெரியும். ஏன் இப்படி சிவகாமி பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் அவங்க அந்த மகேந்திரவர்மர் பல்லவர் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட அந்த நடனம் நிகழ்ச்சி நின்று போனுச்சா, அதுல மன வருத்தத்துல சிவகாமி என்ன பண்றாங்க, 3 நாளா அவருடைய சலங்கை எடுக்காம அவங்க எந்த ஒரு நடனத்தையுமே நிகழ்த்தல. இதனால அந்த இடமே, அதாவது அவ ஆயன சிற்பி இருக்க வீட்டோட அந்த இடமே அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் நம்முடைய சிவகாமி சலங்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லா இதை பத்தியும் அந்த ஆயன சிற்பி அத்தியாயத்துல கருத்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆயன சிற்பி ஏன் எவ்வளவோ பல்லவ சாம்ராஜ்யத்துல எங்கெங்கேயோ இடங்கள் இருக்கு, அவ்வளவு ரம்யமான இடங்கள் கூட எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் ஆயன சிற்பி இந்த காட்டுக்குள்ள நடுவுல இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆயன சிற்பி ஒரு சிற்ப கலைஞர். இவர் சின்ன வயசுல இருந்து சிற்பக்கலையில ஓங்கி இருக்கிறவர். இந்த சிற்பக்கலையில அவர் நல்லா செழிச்சிருக்கிறதுனாலேயே இவரை ஆயன சிற்பி மகா சிற்பி அப்படின்ற ஒரு பேரை அவருக்கு சின்ன வயசுலயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஆயன சிற்பி அவருடைய காலத்துல அந்த இடத்துல அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆயன சிற்பி ஒரு சிறந்த சிற்ப கலைஞரா மாறுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஆனா வருவாங்களா அவருடைய சிற்பக்கலையை பார்க்க. ஏன்னா மன்னர் மகேந்திரவர்மன் முதல் இவருடைய வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் இவருடைய சிற்பக்கலையை பார்க்க வரும்போது இவருக்கு நேரம் கம்மியாகுது. என்னன்னா, அவருடைய நிறைய யார் பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கணும், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும், ஒவ்வொரு சிலைகளை பத்தி சொல்லணும்னு நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையில இவரால நிறைய சிற்பங்களை செதுக்க முடியாது. அதனாலதான் இதெல்லாம் அன்பு தொல்லைகள்லாம் நிறைய இருக்கும்ல, அதனால இவர் என்ன பண்றாரு, காட்டுக்கு நடுவுல வீடு கட்டிட்டா அடிக்கடி வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆயன சிற்பி இன்னொரு காரணம், ஆயன சிற்பி காட்டுக்குள்ள வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஆயன சிற்பிக்கு நடராஜர் சிலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடராஜர் சிலையை விட்டு, அதாவது பொதுவா அவர் செலுத்துற சிற்பம் எல்லாமே நம்முடைய சைவ மதத்தை சார்ந்ததாக வைணவமோ இல்ல புத்த மதமோ சமண மதமோலாம் இருக்காது. பொதுவா சைவ மதத்துலதான் இருக்கும். அதை பார்த்த எல்லா மதத்தினரும் நீங்க எங்க மதத்துக்கு வாங்க, எங்க மதத்து சிலைகளை செய்யுங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மதத்து சிலைகளை செஞ்சா அவங்களுக்கு பேர், அவங்க மதம் வளரும்ல. அதனால எல்லாரும் ஆயன சிற்பிகிட்ட அப்படி கேட்பாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயன சிற்பிகிட்ட அப்படி கேட்கறதுனால என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி நின்றுட்டு இருக்கும் போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயன சிற்பி நல்லா பண்றவரு. அப்ப அவர் சைவ மதத்தை விட்டு போகிறதுக்கு அவர் விரும்பல. அதுக்கப்புறம் பரதநாட்டியத்துல தான் பெயர் போனது நம்முடைய நடராஜ சிலை. பரதநாட்டிய அந்த உருவல தான் இருக்கும் நடராஜ சிலை. இந்த நடராஜ சிலை எப்படி இருக்கணும், பரதநாட்டியம் இருக்கிறனால இது இந்த பரதநாட்டியம் போன்ற இந்த நடராஜ சிலை மாதிரி நம்முடைய மகள் சிவகாமியுடைய முக பாவனைகள், அவளுடைய அந்த நடன நளினம் எல்லாத்தையும் இவ பெரிய பரதநாட்டிய கலைஞரா மாறிட்டானா இவருடைய சிலையையும் நம்ம செதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் சிவகாமிய பரதநாட்டியம் பழக வச்சாரு. இதெல்லாம் நடக்கணும்னா இவர் தனியா ஒரு இடத்துல இருக்கணும், இவருக்கு எந்த தொல்லைகளுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் இதுக்கு நடுவுல, அதாவது இந்த காட்டுக்கு நடுவுல இந்த வீடை கட்டி அங்க அவருடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதனாலதான் அங்க சுத்தி இருக்கிற நிறைய சிற்பங்கலைகள் இருக்கு. அப்பயும் அவருக்கு அன்பு தொல்லைகள் குறையல, இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு ஒரு ரம்யமான இடத்துல அந்த வீட்டை கட்டினாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆயன சிற்பி மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யறாரு. அதாவது நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய விஷயங்களை செய்யணும்ன்றத ஆயன சிற்பி மூலமா இந்த பதிவுல நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஈஸ்வரி. ஊராட்சி ஒன்றிய சபாய்பட்டியில் நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.